ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 வகையான சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த 2 வகையான சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக க்ரீன் சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக புளி, ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை, ஒரு துண்டு தேங்காயையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான க்ரீன் சட்னி ரெடி. சட்னியை இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சவ் சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா, ஒரு 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு சவ்வை தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சவ் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சவ்வை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக சவ் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.